ஓம் சாந்தி 21/4/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சக்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருந்து புத்தியின் தொடர்பை ஒரு தந்தையிடம் கொண்டு சென்றால் உங்களுக்கு கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். அசாந்தியை பரப்புவது அனைத்தை விட மிகப்பெரிய அசுர சுபாவமாகும். அசாந்தியை பரப்புவோர் மூலமாக மனிதர்கள் தொல்லை அடைகின்றார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அசாந்தியை பரப்புவார்கள். எனவே அனைவரும் பகவானிடம் அமைதியின் வரத்தினை வேண்டுகின்றார்கள். ஆத்மா என்ற தீபம் மங்கிவிட்டது. யாரேனும் இறந்து விட்டால் அவர் அருகில் தீபத்தை ஏற்றுகின்றனர். அதனை மிக கவனமாக பார்த்தும் கொள்கின்றனர். ஒருவேளை தீபம் அணைந்து விட்டால் ஆத்மாவானது இருளில் செல்ல வேண்டியதாக இருக்கும் என்று தீபத்தை ஏற்றுகின்றனர். சத்தியுகத்தில் இம்மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அங்கு வெளிச்சத்தில்தான் இருப்பார்கள். பசி என்பதற்கான விஷயமே இருக்காது. அங்கு பொக்கிஷங்கள் பெரிய அளவில் நிறைந்திருக்கும். கலியுகத்தில் ஆழ்ந்த இருள் இருக்கின்றது. கெட்டுப்போன உலகம் அல்லவா? அனைத்து ஆத்மாக்களின் தீபமானது மங்கிவிட்டது. சக்தி தந்தையிடமிருந்து மட்டுமே கிடைக்கும் என்று குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். கரண்ட் அதிகமானால் பல்பில் வெளிச்சம் அதிகம் வெளிப்படும். முழு உலகத்தை சேர்ந்த பதீத மனிதர்களை பாவனமாக ஆக்க அனைவருடைய தீபத்தையும் பிரகாசப்படுத்துவதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். முழு உலகத்தை சேர்ந்த மனிதர்களின் ஆத்ம தீபத்தினை ஏற்றுகின்றார். ஆதலால் அவரை ஜோதி சுரூபம் என்றும் புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. பொற்கால உலகத்தில் ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தன. உங்களுக்கு முக்தி வேண்டுமெனில் தந்தையை நினைவு செய்யுங்கள் என முக்திதாமம் வேண்டுபவர்களுக்கு இதனை மட்டும் புரிய வையுங்கள். முதலில் ஜீவன் முக்தியிலிருந்து பிறகு ஜீவன் பந்தனத்தில் வருகின்றது. சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் வர வேண்டும். அஞ்ஞான உலகில் கூட மகன் நன்றாக சம்பாதித்தால் தந்தை மிகவும் அன்பாக சந்திப்பார். அந்தளவு சம்பாதிக்கவில்லை எனில் தந்தையின் அன்பு அந்தளவு ஏற்படாது. இங்கும் அவ்வாறுதான். மாயாவின் ஆடம்பரம் எவ்வளோ நிறைந்துள்ளது. எனவே மனிதர்கள் இதனை சொர்க்கம் என்று நினைக்கின்றார்கள். இவை அனைத்தும் மாயாவின் ஆடம்பரங்கள். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதே தந்தையின் முக்கியமான கடமையாகும். அதற்காகவே தந்தை வந்துள்ளார். முயற்சி செய்யவில்லை என்றால் குறைவான பதவி அடைவார்கள். ஆத்மா சின்னஞ்சிறிய நட்சத்திரமாக இருக்கின்றது. இந்த கண்களால் பார்க்க முடியாது. திவ்யமான பார்வையினால் காட்சி ஏற்படும். புள்ளியாக இருப்பதால் பார்ப்பதில் என்ன லாபம் இருக்கின்றது? தந்தையும் அவ்வாறு புள்ளியாக இருக்கின்றார். அவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். ஞானக் கடலாக, ஆனந்த கடலாக, விடுவிப்பவராக மற்றும் வழிகாட்டியாக இருக்கின்றார். அவருக்கு தான் அதிகமாக மகிமை செய்யப்பட வேண்டும். ஞானத்தையும் ஒரு சரீரத்தில் பிரவேசமாகி கொடுக்கின்றார். எந்த குழந்தைகளுக்கு நன்கு தாரணை ஏற்படுகின்றதோ அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கும். ஒருபொழுதும் சோர்வு ஏற்படாது. யாரேனும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் சோம்பலில் முறித்து கொள்வார்கள். உங்களுக்கு ஒருபோதும் சோம்பல் வரக்கூடாது. வருமானம் ஏற்படும் நேரத்தில் ஒருபொழுதும் சோம்பல் வராது. வாடிக்கையாளர் வரவில்லை என்றால் வியாபாரம் மந்தமாக இருக்கும். படிப்பில் மிகவும் வருமானம் இருக்கின்றது. எனவே மிகுந்த மகிழ்ச்சியோடு வருமானம் சம்பாதிக்க வேண்டும். படிக்கும் நேரத்தில் சோம்பல் அடைவது, புத்தியோகம் அங்கும் இங்கும் அலைவது கூடாது. ஞான விஷயங்களை குறித்து கொண்டு தாரணை செய்ய வேண்டும். தூய்மையாக ஆகி தந்தையின் உள்ளபூர்வமான அன்பை அடைவதற்கான அதிகாரியாக வேண்டும். சேவையில் திறமைசாலியாக ஆக வேண்டும். நல்ல முறையில் வருமானம் செய்து செய்விக்க வேண்டும். மறுபிறவியின் நினைவிலிருந்து அனைத்து கர்ம பந்தனங்களையும் அழிக்கக்கூடிய கர்ம யோகியாகுக.
இந்த தெய்வீகமான மறுபிறவி கர்ம பந்தனத்தின் பிறவி அல்ல, இது கர்மயோகி பிறவியாகும். இந்த அலௌகிகமான தெய்வீக பிறவியில் பிராமண ஆத்மாக்கள் சுதந்திரமாக இருக்கின்றது, எதையும் சார்ந்து இல்லை. இந்த தேகத்தினை கூட கடனாக கிடைத்துள்ளது. முழு உலகத்துக்கும் சேவை செய்வதற்காக பாபாவின் சக்தியை நிரப்பி நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதன் பொறுப்பாளர் பாபாதான், நீங்கள் இல்லை. பாபா என்ன கட்டளை இடுகின்றாரோ அதன்படி செயல்களை செய்யுங்கள். நீங்கள் சுதந்திரமானவர்கள், நடத்தக்கூடியவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த விசேஷமான தாரணையின் மூலம் கர்ம பந்தனங்களை அழித்து கர்ம யோகியாகுங்கள். சமயத்தினை அருகில் கொண்டு வருவதற்கான அடித்தளம் எல்லையற்ற வைராக விருத்தியாகும். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நினைவு செய்யுங்கள். நான் தனியாக இல்லை, பாபாவுடன் இருக்கின்றேன் என்ற அனுபவம் செய்யுங்கள். எந்த விதமான பிரச்சனைகள் முன்னால் வந்தாலும் நான் பாபாவுடன் இணைந்திருக்கின்றேன் என்ற அனுபவம் செய்யுங்கள். பயப்படாதீர்கள். இணைந்திருக்கும் நினைவால் கடினமான காரியமும் எளிதாக முடிந்துவிடும். தனது அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டு சுயம் லேசாக இருக்கும் பொழுது எப்போதும் தன்னை மகிழ்ச்சியாக அனுபவம் செய்யுங்கள். மேலும் ஃபரிஸ்தாவுக்கு சமமாக நடனமாடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.